தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொடுக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28 வாசிக்கிற பொழுது நாம் இப்படி வாசிக்கிறோம். வேத பாரகர்கள் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி அப்படின்னா, கற்பனைகளில் பிரதான கற்பனை எதுவென்றால் எதுன்னு கேட்கிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஃபர்ஸ்ட் கற்பனை என்ன அப்படின்னா, நீங்கள் எதை தேவனுக்கு செய்கிற பொழுதும் முழு இருதயத்தோடு செய்யணும் அப்படின்றத வேதாகமும் சொல்லுகிறது. 31 வாசிக்கிற பொழுது, இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே, இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். இவைகளிலும் வேற கற்பனை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா, உன்னை போலவே பிறனை நேசி என்பதுதான். இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்னன்னா, உன்னை போல பிறனை நேசிப்பது தான் கஷ்டம். நேசிப்பது, சிநேகிப்பது பிரச்சனை கிடையாது, சிநேகிப்போம். ஆனால் வேதம் ஒரு அளவுகோல் கொடுக்கறது, உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அப்படியே நேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுதும் கூட இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஒரு அளவிட சொல்லுகிறார். இவ்வளோ இல்லையா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 7:12 வாசிக்கிற பொழுது, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். ஒரே வார்த்தை முடிச்சிட்டாரு. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்ற. உன்னை போல பிறனை நேசி அப்படின்ற. கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ என்ன எதிர்பார்க்குறியோ அதை மற்றவங்களுக்கு செய். பட் இயல்பாக மனித குலம் என்ன செய்யாதுன்னா எப்பவுமே அப்படி இருக்காது இல்லையா? நம்மளை போல வேற யாராவது நம்ம நேசிப்போமா? அது ஒரு பெரிய கேள்விதான் இல்லையா? ஆமா. ஏன்னா நம்ம எப்பவுமே நமக்கு ஒன்று வச்சிருப்போம், மற்றவங்களுக்கு ஒன்று வச்சிருப்போம் இல்லையா? நாம் ஒரு காரியம் செய்தால் அது ஒரு மாதிரி, மற்றவர்கள் ஒரு காரியத்தை செஞ்சால் அது இன்னொரு மாதிரி. அப்போ ஒரு கிறிஸ்தவருடைய ஒரு பிரின்சிபல், அடிப்படை கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்க மற்றவங்களுக்கு செய்யுங்க. ஒருவேளை இப்படி செய்யக்கூடிய ஒரே உறவு நாம் வேதத்திலே நம்ம இப்படிதான் பார்க்குறோம். உலகத்தில் இப்ப பார்க்க முடியுதான்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்தில் இருந்ததுன்னு நான் நம்புறேன். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், வேதமும் அப்படிதான் சொல்லுது இல்லையா? நிறைய வசனங்கள் பேசுகிறது இல்லையா? ஆமா. நான் வரிசையா உங்களுக்கு வாசிக்கிறேன். வசனங்கள் நல்லா இருக்குன்றதுனால நான் ஒரு முறை நான் வாசிச்சிடுறேன், அப்புறம் நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். நீதிமொழிகள் 14:20 வாசிக்கிற போது, தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவானுக்கும் அநேக சிநேகிதர் உண்டு. 16ஆம் அதிகாரம் 28 வாசிக்கிற பொழுது, மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். 17:9 வாசிக்கிற பொழுது,
குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனும் பிரித்து விடுகிறான். நீதிமொழிகள் 17:17 சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். 18:24 எல்லாமே நீதிமொழிகள் தான். 18:24 வாசிக்கிற போது சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனும் அதிகமாய் சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. நீதிமொழிகள் 19:4 செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நிகழப்படுவான். பிரபுவின் தயை அநேகர் வருந்தி கேட்பார்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். 7 தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லோரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதன் அவனுக்கு தூரம் ஆவார்கள், அவருடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. 26:6 சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு ஈடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். 27:9 பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாகும். 10 வாசிக்கும் போது உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாதே, உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரன் வீட்டுக்கு போகாதே, தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. கடைசியா 17 வாசிக்கும் போது இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கெடுக்கிறான். வேதாகமம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசும்போது ரொம்ப அருமையாக பேசும். ஆனால் என்ன ஆகுதுன்னா, இந்த இன்னைக்கு ஆக்சுவலி ஹானஸ்ட்லி எனக்கு தெரில, இன்னைக்கு இருக்கிற ஸ்நேகம் எப்படி எனக்கு தெரில இல்லையா. இன்றைக்கி இருக்கிற நட்புகள் அது ஸ்கூல் லெவலில் இருந்தாலும் சரி, காலேஜ் லெவலில் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் லெவலில், அதாவது அலுவலக லெவலில் இருந்தாலும் சரி, எந்த லெவலில் நம்ம பார்க்குறோம். பட் இயல்பாக மக்களுக்கு தெளிவுகள் ஜாஸ்தி ஆக ஆக, அதான் மூளை ஜாஸ்தி, அதாவது அறிவு ஜாஸ்தி ஆக என்ன ஆகுதுன்னா உணர்வு எப்பவுமே கம்மியாயிடும். ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது இல்லையா. ஸ்கூல் டைமில் காலேஜ் டைமில் டே வாடா அப்படின்னாதுங்க, நம்ம அடுத்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம், ஏன் எதுக்கு எல்லாம் கேட்க மாட்டோம், கிளம்பிடுவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது இல்லையா. நம்ம வளர்ந்துட்டோன்னு சொல்லலாமா இல்லையா. அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு உறவு சிநேகிதனுடைய. எதையுமே ஷேர் பண்ண முடியாத நம்ம யார்கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இயல்பானதுங்க நண்பர்கள்ட்ட தான். ஆனால் இன்னைக்கு நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுறாங்களான்னு என்னதுங்க ஒரு பெரிய என்னதுங்க கேள்வி. ஒரு பதட்டத்தோடு பயத்தோடு என்னதுங்க மக்கள் என்னதுங்க, அதாவது தங்களுடைய அந்த சர்க்கிளை ரொம்ப குறுக்கிக்கிட்டே வராங்க. அது செல்ஃப் அதிகமாக வருது, செல்ஃப்லெஸ்னஸ் போயிடுது இல்லையா. ஆமாம், அது என்ன இருந்தாலும் சரி, ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறதா இருந்தாலும் கூட சரி இல்லையா, காலைல 6 மணிக்குன்னு சொன்னானுங்க, அன்னைக்கு எதுவுமே கிடையாது, எந்த விதமான உபகரணங்களும் கிடையாது. கரெக்டாக எல்லாரும் 6 மணிக்குன்னா 6 மணிக்கு என்னதுங்க கிரவுண்டில் இருப்போம். எப்படி இருப்போம் தெரியாது, எல்லாரும் இருப்போம். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது, நீ போயிட்டு ஃபோன் பண்ண நான் வரேன் இல்லையா. காலங்கள் மாறிக்கிட்டு இருக்குது இல்லையா. அந்த உணர்வுகள் ரொம்ப பாண்டிங் ரொம்ப ஜாஸ்தியாக நான் நினைக்கிறேன். ஒரு அவைகளெல்லாம் நாட்பட ஒருவேளை வேதாகம் சொல்லுகிற பிரகாரமாக கடைசி நாட்களில் வருகிற பொழுது மனுஷர் தற்பிரியராக இருப்பார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிற பொழுது அப்படித்தானோ இல்லை, காலங்கள் போக போக அப்படித்தான் மாறிட்டு இருக்குதோ. அது ரொம்ப அந்த சிநேகிதன் என்பது ஒரு பெரிய என்னதுங்க ஆச்சரியமானதுங்க ஒரு உணர்வு தான். ஆமாம் இல்லையா. ஆமாம், நாங்கள் அப்படியே 22 பேர் என்னதுங்க, தப்பு தான், சரி கிடையாது, தப்பு தான். 22 பேர் அப்படியே மாஸ்க் கட் பண்ணுவோம். எங்க 22 பேர் இருந்துங்க டே கிரவுண்ட்ல இருக்காங்களா அவனுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இருந்துங்க இருப்போம். ஆமாம் இல்லையா. 10C இப்பவும் ஞாபகம் இருக்கு, 106 பேர் ஸ்ட்ரென்த். இப்படிலாம் இருப்பாங்களான்னு தெரியாது. 106 10C. ஒரு வாட்டி ஒரு இன்டர்வல் நடந்துங்க, 2 பசங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. சும்மா நடக்கும்ல. ஒருத்தன் ஏதோ ஒரு விட்டு எரிஞ்சிட்டான் ரைட்டா, வெளியில வந்துடுதுங்க. பிடி வாத்தியார் போயிட்டார், அவர் மேல பட்டுருச்சு. உள்ள அந்த நாள் பூரா மார்னிங் இன்டர்வல் 11 மணி இன்டர்வல், சாயங்காலம் வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஏமா அடிச்சா ஒரு ரூபாய் சொல்லியே, தலைகீழ நின்று மிரட்டி பார்த்தாங்க. டிசி கொடுத்துருவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், என்ன வேணாலும் பேசினாங்க. சாயங்காலம் வரைக்கும் டயர்ட் ஆயிட்டாங்க, விட்டாங்க போங்கடா. இன்னைக்கு அப்படிலாம் இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு இல்ல, எல்லாமே என்னதுங்க டிஃப்ரெண்டா இருக்கு இன்னைக்கு உலகம் இல்லையா. பீப்புள் ஹவ் பிகம் மோர் செல்ஃபிஷ். தங்களை மட்டுமே இருந்துங்க சார்ந்து நிற்கிறதுங்க ஒரு நாட்களாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்றோம்னா, வேதாகம் ஒரு சிநேகிதனத்தை பத்தி ரொம்ப அருமையாக பேசுகிறது. ஆனால் அதற்கு சில தன்மைகள் வேணும்னு வேதம் சொல்லுது. த ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னா, உண்மையான சிநேகிதம் என்று சொன்னால் அதற்கு சில பண்புகள் வேணும். அதெல்லாம் இருக்கான்னு மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஒருவேளை நாம் கவனிக்கணும்.
இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் நாம் பார்க்கிற போது அவர் வேதம் சொல்லுது எல்லா விதத்திலும் அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு மனுஷ சாயலானார் என்று வேதத்தில் வாசிக்கிறார். எல்லா விதத்திலும். அப்போ இங்கே சொல்லுகிற போது யோவான்ல வாசிக்கிற போது யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது தன்னுடைய சீஷர்கள்ட்ட சொல்றாரு. அந்த பாண்டிங் அவர்கிட்ட எப்படி இருந்துச்சு பாருங்க. ஏன்னா ஒரு நல்ல நண்பன் இல்லை என்று சொன்னால் எப்பொழுதும் இருந்துங்க we don't share. எப்போ நம்ம ஷேர் பண்ணலையோ இருந்துங்க we are stressed இல்லையா? வெரி இருந்துங்க செல்ஃபிஷ், ரொம்ப சுயநலமாக மாறிட்டே இருப்போம். நம்ம யார்கிட்ட பகிர்ந்துக்கிறோம்? இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாது, இவங்களுக்கு தெரியும், அதை தெரியக்கூடாது, இது தெரியக்கூடாது. பீப்புள் இருந்துங்க சோ இருந்துங்க ப்ரொடெக்டட். தங்களுடைய எந்த இன்ஃபர்மேஷன் இருந்துங்க வெளியே போயிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஆனா மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இட் இஸ் குவைட் ஆனதுங்க இன்ட்ரெஸ்டிங். அந்த காலத்தில் அது இருக்கவே இருக்காது. எது இருக்காது? மற்றவங்களை பத்தி இருந்துங்க தெரிஞ்சுக்கிற ஒரு உணர்வே இருக்காது. அப்படியா சொன்ன கூட இருந்துங்க அதை மைண்ட் பண்ண மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. எந்த கஷ்டமா இருந்தாலுங்க நம்முடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இருந்துங்க ஒரு காலகட்டங்கள் இருந்தது. நாம் வளர 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 பெருக 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 இது ரொம்ப என்னதுங்க செல்ஃப் ஆயிட்டோமோ. இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க 15ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிற பொழுது, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. இல்லையா? ஊழியக்காரன்னா நீங்க திரும்பி அந்த கான்டெக்ட்ல சொல்ல, வேலைக்காரன்ற கான்டெக்ட்ல, ரைட்டா? ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இல்லையா? முதல்ல ஒரு ஒரு சிநேகிதனுடைய ஒரு பண்பு என்னன்னா டிரான்ஸ்பரண்டா எல்லாவற்றையும் ஷேர் பண்ணக்கூடிய என்னதுங்க ஒரு நபர், ஒரு பண்பு தான் என்னதுங்க சிநேகம். நம்ம எவ்வளவு சுத்தினாலும் அங்க ஒரு பிரைவசி ஒரு ரவுண்ட போட்டுறோம் இல்ல? எதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், எதை ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லணும், இல்ல எதை கலீக் கிட்ட சொல்லணும், இப்படி நம்ம வரைமுறை வச்சுக்கிட்டோம். கரெக்டு தானே? அங்க சொல்றாரு, நான் எதெல்லாம் கேட்டனோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்றார். ஏன்னா நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல, வேலைக்காரன் சொல்ல, நீங்க என்னுடைய சிநேகிதர் அப்படின்னு சொல்றேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனிகளில் நிலைத்திருக்கும்படி நான் உங்களுக்கு என்னதுங்க உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் சீஷர்களுக்கும் இருந்த அந்த பாண்டிங் என்னதுன்னா ரொம்ப ஆச்சரியமான என்னதுங்க ஒரு உறவு இல்லையா? ஆல்வேஸ் என்னதுங்க வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது இல்லையா? ஆமா, இங்க இயேசு கிறிஸ்து அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றார். நான் உங்களை ஊழியக்காரன் சொல்லலை, ஏன்னா எஜமான் எதுவுமே சொல்ல மாட்டானே, எல்லாத்தையும் ரகசியமாக வச்சுப்பானே. ஆனால் நான் உங்களை அப்படி நான் சொல்ல, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் எதெல்லாம் என் பிதா கிட்ட கேட்டேனோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒரு பாண்டிங் அவர்களுக்கு உண்டானதுங்க ரொம்ப அருமையானதுங்க அவர்களுக்கு உண்டானதுங்க அவர் இருந்துச்சு. அவர் அதாவது இயல்பாக நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கோச்சிக்கலாம், சண்டை போட்டுக்கலாம், கரெக்டுதானே? அப்புறம் பேசுவோம். இன்னைக்கு எப்படின்னு தெரியல, சண்டை போட்டானுதுங்க அதோட ட்ரா லைன் பண்ணிடுறாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை? சண்டை போட்டோம்னா அதோட இருந்துங்க ட்ரா லைன் பண்ணிடுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. தன்னுடைய எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்துறாரு. சண்டை போட்ட திட்டுவார், ரொம்ப மோசமாக கூட இருந்துங்க திட்டுவார். அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து சுற்றுவார். புரியுதா உங்களுக்கு? ஆனால் நம்மளை யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படியே ஒரு பிராக்கெட் போட்டு தனியாக வச்சிடணும். ரைட், ஓகே, ரைட்டா? ஆமா பாருங்க, மத்தேயுல 16 வாசிக்கிற பொழுது ஆமா இந்த அளவுக்கு அவர் கடிந்து கொள்கிறார். அவர் அந்த சுதந்திரம் அவர்கிட்ட எப்பவுமே இருந்துச்சு. அது முதல் இயேசு தாம் சரி எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உங்களுக்கு நேரிடக்கூடாது, இது உங்களுக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். பாருங்க எந்த அளவுக்கு ஆக்சசிபிள் இருந்தது அப்படின்னா, பேதுரு இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொள்கிறார். எங்கெங்க நடக்கும் இது? எங்க நடக்குங்க? சத்தியத்தை படித்தவர்கள் மட்டும்தான் நடக்கும். கரெக்டா? பேதுரு இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொள்கிறார். அது எப்படி உனக்கு நடக்கலாம்? அதான் நடக்கூடாது. சொல்றது வேற, ரிக்வெஸ்ட் பண்றது வேற, ஆலோசனை சொல்றது வேற இல்லையா? அவர் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது, பேதுரு கடிந்து கொண்டார். யார? இயேசு கிறிஸ்துவ. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய பாண்டிங் இருந்துச்சு பாருங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பாருங்க, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போய் சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்றார். இப்ப நம்மளை பார்த்து யாராவது சாத்தான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க,
திரும்பி அவங்க கூட பேசணுமே. நான் தானே சாத்தானே, என் கூட ஏன் பேசுற இல்ல? அவர் ஏன்டா சொன்னான்ற அளவுக்கு இருந்துங்க ஒவ்வொரு வாட்டி எனக்கு சொல்லி காமிச்சிருவோம். நான் தானே சாத்தா, ஏன் என்கிட்ட கேட்கிறேன் கேட்டுதுனே. ஆனா பாருங்க, அவங்க ரெண்டு பேருக்கு இந்த பாண்டிங் பாருங்க. சீஷர்களுக்கும் அப்போ இயேசு கிறிஸ்துவும் இந்த பாண்டிங் என்னன்னா, சீஷர்களால இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொள்ள முடிந்தது, இயேசு கிறிஸ்துவால இருந்துங்க சீஷர்கள் இருந்துங்க கடிந்து கொள்ள முடிந்தது. ரெண்டு பேரும் செய்ய முடிஞ்சது. ஒன் வே கிடையாது இங்க. ரைட்டா? அந்த அளவுக்கு இருந்துங்க ஆக்சசிபிலிட்டி தான். பிகாஸ் அந்த அளவுக்கு அவர் இருந்துங்க நேசித்தார். வசனம் பல இடங்கள் அப்படிதான் இருந்துங்க நம்ம வாசிக்கிறோம். சிநேகித்தார்னதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆமா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது பல இடங்களில் இது சொல்றாரு. நான் நேரத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் வீட்டில் போய் படிச்சுங்க. 14 to 18 வரைக்கும் படிக்கணும். 17 மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் உள்ள மாறுபாடுள்ள விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களோட இருந்துங்க உங்களுக்கு இருந்துங்க பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஒரு பிசாசு துரத்த முடியல. அப்ப என்ன பண்ணுங்க, ஏன்டா உங்களால் இன்னும் செய்ய முடியல, நான் எவ்வளவு நாள் தான் கூட இருக்க முடியும். அப்போ எந்த அளவுக்கு, ஏன்னா இயல்பா இன்னைக்கு என்னதுங்க, வாத்தியாரே யாரும் திட்ட முடியலங்க, பசங்களை திட்ட முடியல. கரெக்டுதானே? எந்த வாத்தியார் பசங்களை திட்டுறாங்க? ரொம்ப தெளிவா இருக்காங்க வாத்தியாருங்க. என்னதுங்க, நமக்கு எதுக்கு வம்பு? ரைட்டா? சொல்லி கொடுக்குறோமா, போர்டில் எழுதி போட்டோமா, காப்பி பண்ணிட்டியா, கரெக்ஷன் பண்ணிட்டேனா, நீ எப்படின்னா போ. கரெக்டா? அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஆமா, அடினா அடி அப்படி அடிப்பாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எங்க வாத்தியார் 6ஆம் கிளாஸ் வாத்தியார் சூசராஜ் மாஸ்டர் இறந்துட்டார். இப்போ அவரு போலீஸ்ல கேட்பாங்க லாரம் கட்டுறது, லாரம் கட்டுவார். மூங்கில் கம்பு வச்சு உண்மையிலே என்னதுங்க லாரம் கட்டுவார். அவர் பேர் என்னதுங்க, லாரம் கட்டுற வாத்தியார். இன்னைக்கெல்லாம் அடிக்க விட்டுருவாங்க பேரண்ட்ஸ். ஐயோ, கற்றுக் கொடுக்கிற வாத்தியாராலே இன்னைக்கு என்ன பண்ண முடியாதுங்க, கண்டிக்க முடியாது. பெற்றோர்கள் கண்டிப்பதே கிடையாது, அது வேற. அந்த மூடு என்னதுங்க என்டையர்லயே மாறி போச்சு. கரெக்டா? அந்த பேட்டர்ன் மாறி போச்சு. சரி தவறு நான் சொல்ல வரல. இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் இட்ஸ் ஒரு ப்ராப்ளம் இருந்துங்க. அது அந்த ஒரு சைக்கிள் நான் நினைக்கிறேன் இல்லையா? ஒரு திரும்பி இந்த சைக்கிள் இருந்துங்க மாறும். அப்போ ஒரு காலகட்டத்தில் அப்படி கிடையாது. வாத்தியாருக்கு ஃபுல் ஆக்சசிபிலிட்டி இருந்தது. என்ன இருந்துச்சுங்க, இப்படியே சொல்லுவாங்க இல்லையா, சார் இடுப்புக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க சார், என்ன அடியா அடிச்சுங்க, இப்படியா சொல்லி விட்டு வருவாங்க இல்ல? நீங்களா அப்பனா அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு கண்டிக்கிற விஷயத்துல ஒரு சுதந்திரம் இருந்தது. கண்டிப்பு இருந்ததுனால ஸ்நேகத்துல அது வரைமுறை இருந்தது. அது அங்க நீதி இருந்துச்சு. அது நீதியான ஸ்நேகமாக இருந்துச்சு. கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரம் இல்லாத கட்டுப்பாடும் ரெண்டுமே ஆபத்து. ரைட்டா? சுதந்திரமற்ற கட்டுப்பாடும், கட்டுப்பாடற்ற என்னதுங்க சுதந்திரமும், இரண்டுமே என்னதுங்க ஆபத்து. இது இருந்துங்க ஒரு ரைட் காம்பினேஷன் இருந்துங்க இருக்கணும். இல்லைன்னா எப்பவுமே என்னதுங்க ஸ்நேகம் என்னதுங்க வேஸ்ட் ஆயிடும். பாருங்க, நான் முடிச்சிடறேன் இந்த பகுதியை நான் முடிச்சிடறேன் பாருங்க. ஆமா, மத்தேயு 26 வாசிக்கிற பொழுது பல சமயங்கள்ல இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு டிப்ரெஷன் வரும்போது, ஒரு பெரிய வேதனை வருகிற பொழுது அவர் யாரை தாங்க கூட்டிட்டு போனாருங்க, சீஷர்ல தாங்க கூட்டிட்டு போனார். கரெக்டா இல்லையா? அவருக்கு ஒரு பெரிய துக்கம், மரணத்திற்கு ஏதுவான துக்கம் இல்லையா? மரண பயம். வேதம் சொல்லுது திகிலடைய தொடங்கினார், வியாகுலம் அடைய தொடங்கினார். அவருடைய ரத்தம் என்னதுங்க, ஒருவேளை இயேசு கிறிஸ்து மனுஷனை பூமிக்குரிய வகையில அவர் முழுமையா இந்த ஒரு மனுஷனா வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அவருடைய வேர்வை ரத்தத்துளியாக மாறினது. நம்ம சொல்லுவோம், எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, எனக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி என் எதிரி கூட எனக்கு வரக்கூடாது, அவ்வளோ கதை பேசுவோம். ஆனா யாருடைய ரத்தமா வேர்வையாச்ச ரத்தமா மாறிச்சா? அந்த அளவுக்கு யாருன்னா பிரஷர் இருந்ததா? யாருக்குமே பிரஷர் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு வேர்வை ரத்தமாகக்கூடிய அளவுக்கு என்னதுங்க பிரஷர் இருந்துச்சு. என்ன பிரஷர்ன்றது அது வேற, பட் பூமியிலே வாழ்கிற போது அவருக்கு பிரஷர் இருந்துச்சு. அப்ப அவரை யார் தான் கூப்பிட்டு போனாருங்க? அவர் தனியா போய் நிறைய டைம் இருந்துங்க அவர் தனித்திருக்கவும் தனியே போய் ஜெபம் செய்திருக்கிறார். ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது அவர் யாரை தான் கூப்பிட்டாருங்க? பேதுரு, யாக்கோபு, யோவான் கூட்டிட்டு வா போய் ஜெபம் பண்ணலாம் வாங்க
அப்படின்னுதுங்க. கெத்செமனே தோட்டத்தை கூட்டு போனார். அங்க போனா நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, வழக்கம் போறாங்க, அவங்க வேலையை கரெக்டா செஞ்சாங்க. கரெக்டா? இயேசு கிறிஸ்து ஆமா ஆவிய உற்சாகம் உள்ளது, மாம்சம் உள்ளதுங்க, ஆமா பலவீனம் உள்ளது. அவரை வந்து உற்சாகப்படுத்துறது கூட, ஏன்னா அந்த டைம் பாருங்க, மெனி டைம்ஸ் இட் இஸ் பிராக்டிகலி. அதனால தான் வேதாகம் பல சமயங்களில் சொல்லுகிறது, நான் மருத்துவமனையில் ஏதாவது ஒரு காரணத்தில் இருக்கிற பொழுது, ஃபார் எனி ரீசன் ஃபார் தட் மேட்டர், தனியாக இருக்கிறது எவ்வளோ ரொம்ப கஷ்டம் தெரியுமா? அது ரொம்ப கஷ்டம். அது தனியாக இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம கூட யாராவது ஒருத்தர், ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, நம்ம கூட ஒரு ஆள் இருந்தானதுங்க, அது ஒரு யானை பலங்க. அது நீங்க தனியா இருந்து பாருங்க, சேர்ந்து இருந்து பாருங்க, மோஸ்ட்லி சேர்ந்தா இருப்போம் நம்ம. தனியா இருந்து பாருங்க, அது ரொம்ப கஷ்டம் அது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு தேவைப்பட்டது. அவர் என்ன ஹி டுக் இருந்துங்க, பீட்டர் இருந்துங்க, ஆமா பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டி கொண்டு இருந்துங்க போனார். நிறைய ஆஸ்பெக்ட்ல நிறைய பாடங்கள் அதில் இருக்குது, நான் அதுக்குள்ள ரொம்ப டீடைலாக போல. பட் நம்ம என்ன சொல்லணும்னா, அவருக்கு ஒரு துக்ககரமான ஒரு விஷயம் வருகிற பொழுது அவர் அழைத்து கொண்டு போனார். அவங்க அங்கே போய் தூங்க கூட செய்யட்டும், ஆனால் தூரமாக போயிட்டுதுங்க, தனியாக இருந்துங்க. அவர் இருந்துங்க, அவர் தனியாக ப்ரேயர் பண்ணுறதுக்கு தூரமாக இருந்துங்க, 4 பேர் இருந்துங்க, இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. He was 100% இருந்துங்க ஹியூமன் இன் திஸ் பாடி. சரீரப்பிரகாரமாக ஒரு முழு மனிதனாக இருந்தவர், வாழ்ந்தார் அவர். அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, நாம் எப்படி இருக்கோம், நம்முடைய சிநேகிதங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படி இருக்குது? கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள ஒரு சிநேகிதமா இருக்குதா? நம்மளால் கடிந்து கொள்ள முடிகிறதா? நம்மளால் கடிந்து கொள்ளப்படுகிறோமா? நம்ம இது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் இது ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்றாங்க. சொல்றதும் கிடையாது இருந்துங்க, வாங்கிக்கிறதும் கிடையாது. நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்ல, உனக்கும் வழி எனக்கு என் வழி, கரெக்டா? முடியாதுங்க. we are all humans, we need இருந்துங்க, we are இருந்துங்க, we need இருந்துங்க people to இருந்துங்க around us, இல்லையா? ஆமா, ரைட். ரெண்டாவது, முதல்ல ஆமா ஒரு ஒரு முழுமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பாடுங்க அந்த சிநேகிதம் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒருவருக்கு ஒருவருங்க அந்த அந்த அவங்களுடைய வார்த்தைகளை அங்கீகரிக்கிறவர்களா இருந்துங்க இருக்கணும், இல்லையா? ஆலோசனை என்பது எப்பவுமே என்னதுங்க, அப்படி கேட்கறது இல்லை, இல்லையா? கேட்டு அது சரியா இருக்கிற பட்சத்தில் என்னதுங்க நம்ம என்னதுங்க அதை ஏற்றுக்கொள்வது, இல்லையா? ஆமா. யோவான்ல வாசிக்கிறோம், யோவான் 15ஆம் அதிகாரத்தில், யோவான் 15:14 வாசிக்கிற பொழுது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இட்ஸ் ஆல்வேஸ் எ கண்டிஷனல். அப்போ செஞ்சாதான் சிநேகிதன். ஃப்ரெண்டு தான், ஆனால் செய்ய மாட்டேன், இல்லையா? ஆங்கிலத்தில் ரொம்ப ஒரு பாட்டு இருக்கு, திரும்பி நம்ம இதெல்லாம் பாடுறது கிடையாது. வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ், எல்லாம் ரொம்ப அருமையான ஒரு பாடல். ஆமா ஆமா இல்லையா? ஆமா. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சிநேகிதர் என்று தன்னுடைய அப்போஸ்தலரை சொல்லுகிற பொழுது வேதம் சொல்லுது, அது கண்டிஷன் சொல்றாரு, நான் சொல்றது நீ கேட்கணும் அப்படின்ற. நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதை ஊழியக்காரன் தன் எஜமானுக்கு செய்வதை அறிய மாட்டான். நான் உங்களுக்கு சிநேகிதர் என்று என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட யாவும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்ப நான் சொன்ன நீங்க கேட்கணும் அப்படின்ற. இப்படி ஒரு உதாரணத்தை நான் வாசிக்கிற பொழுது வேதத்தில் பல பேர் இருக்காங்க, அந்த பேருக்குள்ள நான் போக விரும்பல. ஒரே ஒரு நபர் மட்டும் நான் ஞாபகப்படுத்துறேன். தாவீதும் சொன்னா யோனத்தான் தான் சொல்லுவீங்க, நான் யோனத்தான்ட்ட போல. இன்னைக்கு தாவீது இருந்துங்க ஊசாயிட்ட போறேன், ரைட்டா? ஆமா இல்லையா? ஊசாய் வந்து இருந்துங்க தாவீதுனுடையதுங்க ஒரு நல்ல ஒரு சிநேகிதன். டைம் ஆச்சு, நீங்க வீட்டில் போய் வாசிச்சுங்க. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 32 இருந்துங்க 37 வரைக்கும் இருந்துங்க வாசிக்கணும். நீங்க வீட்டில் போய் இருந்துங்க மொத்தமாக இருந்துங்க வாசிச்சுங்க. அப்போ அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, தாவீது உன்னை நான் கூட்டின்னு போகிறது கஷ்டம், எனக்கும் கஷ்டம், உனக்கும் கஷ்டம். நீ ஒன்று செய், நேராக இருந்துங்க அப்சலோம்கிட்ட போயிடு. அங்கே இருந்து என்ன பண்ண, அங்கே நடக்கிற சம்பவத்தெல்லாம் என்ன பண்ண, எனக்கு சொல்லி அனுப்பு அப்படின்னு ஊசாயா இருந்துங்க அனுப்பி விட்டுறாரு. அப்சலோனுக்கு இருந்துங்க ரொம்ப நல்லா இருந்துங்க தெரியுது, இல்லையா? ஆமாம் ஆமாம். 16 வாசிக்கிற பொழுது 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 15-17 மற்றெல்லாம் நீங்கள் அப்புறம் வாசிங்க. 15ஆம் அதிகாரம் நீ வீட்டில் வாசிங்க. 16ஆம் அதிகாரத்தில் ஒரு போர்ஷன் மட்டும் நான் படிக்கிறேன். அப்சலோம் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோடு கூட அகித்தோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். அர்க்கியனாகிய ஊசாய் என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோம் இடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்றான். அப்போது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ? உன் சிநேகிதனோடு நீ போனது என்ன என்று கேட்டான். ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியுடா, உன் ஃப்ரெண்டு கூட போக என்ன பண்ணுங்க, இங்க வந்துக்கிற நோக்கம் எனக்கு தெரியும் அப்படிங்க அப்சலோம் பேசுகிறார். அப்போ என்னன்னா, சிநேகிதன் இங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை,
கூட போகணுமா, இல்லை அவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, இல்லை நீ அவங்க போ, அப்சலோம் கிட்ட போன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை என்னதுங்க, அவர் ஏத்துக்கிறார். அப்ப என்ன பேசுறோம்னா, ஒரு சிநேகிதனுடைய பண்புகள் என்று சொல்லுகிற பொழுது கேட்கிற பொழுது என்னதுங்க அது இருக்கணும் இல்லையா? ஆமா, அவங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்னதுங்க ஒரு மனநிலை என்னதுங்க இருக்கணும். அந்த சிநேகிதன் என்னதுங்க அப்படிதான் இருக்கணும். மூன்றாவது பண்பு, ஆமா 15ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிற பொழுது, யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒண்ணுங்க ஒரு இடத்துல. ஒருவேளை வேதம் வந்து சொல்லுது அப்படின்னு சொன்னானுங்க, யாருக்கு இங்க ஜீவனை கொடுக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லுது இல்லையா அப்படின்னு பைபிள் நீங்க வாசிங்கன்னா இந்த ஒரே ஒரு இருந்துங்க பர்சன் தான், யாருங்க, சிநேகிதன். அவர் சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர் இருப்பீர்கள். 1 யோவான் 3:16 வாசிக்கிற பொழுது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். வேதம் சொல்லுது, வித்தவுட் சாக்ரிஃபைஸ் தேர் இஸ் நோ ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்நேகம் கிடையாது இல்லையா? ஒரு அர்ப்பணிப்பு இல்லாம, தியாகம் இல்லாம என்னதுங்க கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, யோபு அவருடைய நண்பர்கள் அவங்க கூட உட்கார்ந்து 1000 அந்த கான்வர்சேஷன் இருந்துச்சு, நிறைய கான்வர்சேஷன். 3 பேர் இருந்துங்க யோபு அக்யூஸ் பண்றாங்க, கடைசியா தேவனே பேசுகிறார். அந்த அதாவது ஒரு ஒரு லென்த்தா 3 பேர் இருந்துங்க பேசுறாங்க. ஆனா நீங்க நல்லா பாருங்க, அந்த 3 பேரும் யோபுனுடைய பிரச்சனையின் போது கூட இருந்தாங்க. அவங்க மனைவி கூட சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, தூஷித்து ஜீவனை விடுங்க சொல்லிட்டாங்க. ஆனால் யோபுனுடைய நண்பர்கள் இருந்துங்க கூட நின்று அவங்க 2 பேரும் இருந்துங்க டிஃபரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் நடந்துச்சு, சண்டை போட்டாங்க, நிறைய காரியங்கள் பேசப்படுகிறது, யோபு அக்யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் நிறைய இருந்தாலும் யோபுனுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலே அவர்கள் கூட வந்து என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இருந்துங்க டு கிவ் யுவர் டைம் டு somebody else இல்லையா? தட் இஸ் என்னதுங்க அபவுட் லவ். இட் நீட் நாட் பி என்னதுங்க எவ்ரி டைம் கண்டினியூ ஆகணும்ன்றதுங்க அவசியம் கிடையாது, தினமும் பேசணுன்ற அவசியம் கிடையாது, தினமும் என்னதுங்க டைம் ஷேர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் when it is required, தேவை வருகிற பொழுது, இல்லைங்க கண்டிப்பா என் நண்பன் வருவான், என் சிநேகிதன் வருவான் அப்படின்னா அதுதான் லவ், அதுதான் என்னதுங்க சிநேகிதன். அப்போ வேதம் சொல்லுது, வித்தவுட் சாக்ரிஃபைஸ், நீங்கள் உங்களுடைய சிநேகிதனுக்காக உங்களுடைய நேரங்களையோ உங்களுடைய பொருளையோ உங்களுடைய ஆலோசனைகளையோ ஒண்ணுல போய் சும்மா நின்னாலே இல்லையா, தட் இஸ் கிரேட் திங். அதனால தான் நாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நியாய தீர்ப்பு நாளிலே வேதம் சொல்கிற ஒரே காரியம் தான் இல்லையா, நான் பசியா இருந்தேன், ஆமா கொடுத்தீங்க, நான் தாகமா இருந்தேன் கொடுத்தீங்க, நான் காவலில் இருந்தேன், நான் வியாதியா இருந்தேன் சொல்றாரு. எஸ், யூ கிவ் யுவர் டைம் டு யுவர் ஃபெலோ பிரதர். தட் இஸ் வாட் என்னதுங்க ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். இட்ஸ் நீட் நாட் பி டெய்லி பேசணும், டெய்லி நீங்க டச்ல இருக்கணும், எல்லா காரியத்தையும் சொல்லணும் இல்ல. when it is required நம்ம அங்க நிக்கிறோமா, that is what என்னதுங்க it is. that is what என்னதுங்க love is. that is what என்னதுங்க friendship is. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் அதை எப்போதுமே என்னதுங்க செய்தார் இல்லையா? ஆமா, நாம அதுங்க நாம் பார்க்கணும். கடைசியா 4வது ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சிடுறேன் இல்லையா? எப்பொழுது சோர்ந்து போகிற பொழுதும் என்னதுங்க நம்மளை உற்சாகப்படுத்துகிற இல்லையா ஒரு நபர் தான் என்னதுங்க சிநேகிதன். வேதம் சொல்லுது இல்லையா? ஆமா, பல இடங்களில் நாம் இதை பார்க்க முடியும். நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரத்தில் ஒருவேளை த கிரேட் என்னதுங்க பிரீச்சர், வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 27 புத்தகத்தில் 13 புத்தகங்களை எழுதினதுங்க பவுலானவர் இல்லையா? 13 புத்தகங்களை எழுதக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏன் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, காட் யூஸ் இருந்துங்க பர்னபாஸ். ஏன்னா எப்ப வந்து பவுல அவங்க ஏத்துக்கல, யாரும் ஏத்துக்கலங்க, அப்போஸ்தலர்கள் மற்ற அப்போஸ்தலர்கள் இருந்துங்க மூப்பொருளும் ஏத்துக்கல. அவர் கடுப்பாயிட்டார், போயிட்டார். he went to his own place, தனியா போயிட்டார் அவர் இல்லையா? படிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 6 வாசிக்கிற பொழுது, ஆமா இல்லையா? ஆமா, இங்க பிரிறாங்க. சாரி, கொஞ்சம் முன்னாடி வாசிக்கணும். 11ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம்
ஒரு ஆமா 22 நான் படிக்கிறேன். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபொழுது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாயிருந்துங்க சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சு பட்டணம் இருந்துங்க தர்சுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோக்கியா வரைக்கும் இருந்துங்க அழைத்து கொண்டு வந்தான். 9ஆம் அதிகாரம் 30 வாசிக்கிற பொழுது 9:30 வாசிக்கிற பொழுது சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுக்கு அனுப்பி விட்டார்கள் இல்லையா? ஆமா. அப்போ அங்க போனவர் அதுக்கப்புறம் இருந்துங்க அவருக்கு போதுமான ஒரு வாய்ப்புகள் அல்லது ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காத போது இருந்துங்க அவர் அப்படியே தர்சுல போய் செட்டில் ஆயிட்டார். ஏன்னா அவர் ஊர் என்னதுங்க தர்சு. அவர் சொல்லும்போது சொல்ல நான் தர்சு பட்டணத்தான் தான் சொல்றாரு. இங்க பர்னபா தேடிக்கிட்டு போறார். யாருங்க? பவுலை தேடிக்கிட்டு போய் கூட்டிகிட்டு வந்து அந்த ஊழியத்தில் இருந்துங்க அவரை ஈடுபடுத்துறாரு. அதுக்கப்புறம் அவர்கள் செய்த பணி என்னதுங்க பெருசு. அப்போ நாம் விழுகிற பொழுது நம்மள என்னதுங்க தூக்கி விடுறவங்க தான் இருந்துங்க. ஆமா இல்லையா? இட்ஸ் நாட் அதான் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் அபவுட் இருந்துங்க எவ்ரி டைம் இருந்துங்க நாம் கூட இருக்கிறோன்றது அவசியம் கிடையாது. when it is required, நாம் தேவைப்படுகிற பொழுது கேட்காம நம்ம ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா? வேதம் சொல்லுது தட் இஸ் வாட் எடுத்துங்க. அப்போ 4 விஷயங்கள். ஒன்று, நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இருந்துங்க ஒரு உறவானதுங்க அது இருக்க வேண்டும். ஒருவருடைய ஒருவருடைய விருப்பங்களை ஒருவர் இருந்துங்க நிறைவேற்றி இருந்துங்க ஒரு பண்பு இருந்துங்க இருக்கணும். 3வது நாம் பார்க்கிற பொழுது நண்பர்களுக்காக அல்லது சிநேகிதருக்காக அந்த தியாகம் செய்கிறவர்களா இருந்துங்க இருக்க வேண்டும் இல்லையா? கடைசியா சொல்லுகிற பொழுதுங்க வீடுங்க என்னதுங்க ரியல் இருந்துங்க என்கரேஜ்மெண்ட் இருந்துங்க when we are distressed. அப்போ வேதம் எடுத்துங்க. அப்போ அந்த சிநேகத்தினுடைய ஒருவேளை கருத்தை நாம் பார்க்கிற பொழுது ஒருவேளை வேதாகம் ஒரு காரியத்தை பேசுகிறது ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு பேசப்படுகிற ஒரு உறவு என்னதுங்க இது மட்டும்தாங்க. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவன் என்னதுங்க கொடுக்கிறான் என்றதுங்க வேதம் பேசுகிறது. அப்போ அதுக்கு என்ன தேவைன்னா செல்ஃப்லெஸ்னஸ் தேவை இல்லையா? செல்ஃப்லெஸ்னஸ் இருந்தா மட்டும்தான். அப்போ நம்முடைய நெக்ஸ்ட் நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட இருக்குன்றது அடுத்த கேள்வி. வேதம் சொல்லிடுச்சு, யாக்கோபுல சொல்றாரு உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அப்போ நம்முடைய உறவு, நம்முடைய நட்பு, நம்முடைய சிநேகிதம் எங்க இருக்குது? அப்போ உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி தன்னுடைய சீஷர்களை நேசித்தாரோ எந்த அளவுக்கு ஆக்சஸ் இருந்தா இயேசு கிறிஸ்துவை கண்டிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துங்க மக்கள் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துடைய மார்பில் இருந்துங்க படுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்துங்க ஆக்சஸ் இருந்துச்சு இல்லையா? ஆமா, இயேசு கிறிஸ்துடைய மார்பில் இருந்துங்க சீஷர்கள் படுத்துக் கொள்ளுகிற அளவுக்கு இருந்துங்க ஆக்சசிபிலிட்டி இருந்துச்சு. அப்போ அதுதான் இருந்துங்க ஸ்நேகம். ஸ்நேகம் நீட் நாட் பி என்னதுங்க எவ்ரி டைம் என்னதுங்க we are என்னதுங்க இன் டச் இல்ல. when it is required நாம் இருக்கிறோமா? நாம் நம்முடைய உறவுகளுக்காக இல்லையா நாம் நேரங்களை செலவிடுகிறோமா இல்லையா? நம்முடைய உறவுகளுடைய என்னதுங்க உணர்வுகளை நாம் மதிக்கிறோமா? அந்த ஃபர்ஸ்ட் கோல்டன் பிரின்சிபல் என்னதுங்க அதுதான். என்னதுங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை மற்றவங்களுக்கு செய்யுங்கன்னு தான் வேதம் சொல்லுது இல்லையா? நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? அப்போ நாம் சிந்திப்போம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதுங்க அது கிறிஸ்துவ அன்பு என்பது இருந்துங்க வேதம் தான் பேசுகிறது. பைபிள் ஸ்பீக்ஸ் அபவுட் இருந்துங்க த கிறிஸ்டியன் லவ் இல்லையா? உங்களுக்கு கடைசியாக நான் அந்த பகுதியை நான் சொல்லி முடிச்சிடுறேன் இல்லையா? யோவான் 21 நீங்கள் வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவ பேதுருக்கு ஒரு கான்வர்சேஷன் இல்லையா? நீ என்னை நேசிக்கின்றாயான்னு கேட்குறாரு இல்லையா? உமக்கே தெரியும் இல்லையா? 3 வாட்டி கேட்டார். அப்போ அதில் தேவன் எப்பவுமே ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அப்போ அந்த ஸ்நேகம் எப்போது இருக்குன்னா ஆன் ஒபீடியன்ஸ். நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் மட்டுமே என்னதுங்க நாம் அவருடைய ஆடுகளாக இருப்போம், அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். நாம் கூட சகோதரர்களாய் எப்போதுமே இருந்துங்க ஐக்கியம் உள்ளவர்களாய் ஸ்நேகம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.